ஆடி மாதங்கிறது தட்சிணாயன காலத்தினுடைய தொடக்க மாதமாகும். இந்த மாதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் தவிர்த்துவிட்டு ஆன்மீக செயல்பாடுகளில் நம்ம முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நம்ம காக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கை சொல்லப்பட்டு வருது. அப்படி ஆடி மாசத்துல எந்த நாளில் என்ன செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக சரியான தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் அம்மன் தையை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆடி மாத வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அற்புதமான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும். இதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தானம் பரிகாரம் போன்றவை பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமான பலனை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குங்க. அதே போல் நம்முடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்கு ஆடி மாதம் ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆடி மாதத்தில் எந்த நாளில் என்ன பரிகாரம் இல்லைனா வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அப்படி ஆடி மாதத்தில் உங்களால் எப்பொழுது முடியுமோ அப்பொழுது இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யலாங்க. அம்மனை மனதார நினைத்து கொண்டு நீங்கள் வழிபடுவது சிறப்பானதாகும். இப்படி நீங்கள் வழிபடுவதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படின்னு பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா சொல்லப்பட்டு வருது. அப்படி ஆடி மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்பவே விசேஷமானதாகுங்க. அம்மனுக்குரிய ஆடிக்கு வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும். அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளானது சொல்லப்படுது. ஆடி வெள்ளிக்கிழமையில தாமரை பூக்களால் மகாலட்சுமியை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்குங்க. புதிய வருமான வாய்ப்புகளானது கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும். தீராத கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் அனைத்துமே குறைந்து விடுங்க. உங்களுடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடியது ஆடி கிருத்திகை. இந்த கிருத்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமான் உரியதாகுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆடி கிருத்திகை நாளில் இல்லைன்னா மாசத்தில் வரக்கூடிய எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய கிருத்திகை நாளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும். அதே போல் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு தைரியமானது அதிகரிக்கும். ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா தீராத கடன் சுமைகள் அனைத்துமே குறைந்து விடுங்க. ஆடி பூரம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வளையல் மாலை சாற்றி வழிபட்டோம்னா குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. அனைத்து நாட்களிலும் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க. ஆடி பூரம் ஆடி வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளுன்னா ஆடி பெருக்குங்க. ஆடி 18வது நாளில் வரக்கூடியது ஆடி பெருக்கு நாள் அப்படின்னு அழைக்கப்படுது. இல்லைன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் புதிய மஞ்சள் தாலி கயிறை மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியமானது கிடைக்கும். குடும்பமானது நன்றாக இருக்குங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேண்டுதல்களானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் ரொம்பவே விசேஷமானதாகுங்க. வெள்ளிக்கிழமைக்கு எப்படி சிறப்பு இருக்குதோ அதே போல் ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்குது. அந்த நாளில் அரிசி மாவு வெல்லம் நெய் கொண்டு மாவிளக்கு ஏற்றி ஆடி செவ்வாய்க்கிழமை நாளில் இல்லைன்னா ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனை வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. இப்படி செய்வதனால நம்முடைய குடும்பத்தில் இருக்க
இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகி குடும்பமானது நன்றாக இருக்குங்க. குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது விரைவில் கிடைக்கும். அதே போல் தீராத நோய் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாவிளக்கை ஏற்றி வழிபட்டிங்கன்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த நாளில் இந்த மாவிளக்கை ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்துக்கு எதிர்மறையான ஆற்றல்களை விளக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குதுங்க. எலுமிச்சம்பழ மாலையை ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனுக்கு சாற்றி வழிபடுவதனால தீராத கண் திருஷ்டியானது நீங்கிவிடும். நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்குங்க. அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படியான பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள், மஞ்சள், குங்குமம் காணிக்கையாக நம்ம கொடுத்தோம்னா திருமண வாழ்க்கையானது சிறப்பாக அமையுங்க. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமையானது நிலைத்திருக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனை பக்தியோடு நம்ம வழிபட்டு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதனால குடும்ப ஒற்றுமையானது மேலோங்குங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பானது ஏற்படும். இறைவனுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்குங்க. இதனால் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம கூழ் படைத்து கூட வழிபடலாங்க. எலுமிச்சை தீப ஏற்றியும் வழிபடலாம். குத்து விளக்கு பூஜை செஞ்சு வழிபடுவது நம்முடைய பாரம்பரிய வழிபாடுகள் ஆகுங்க. இந்த வழிபாட்டை நம்ம செய்வதனால அம்மன் மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு மாதுளம் பல முத்துக்களால் 108 முறை அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. செல்வ வளமானது பெருகும். அனைத்து விதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குங்க. ஆடி மாதங்கிறது தெய்வீக ஆற்றல் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய மாதமாகும். இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மிக விரைவான பலன்களை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் வழிபாடுகள், நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றுவது போன்றவை ஆடி மாதத்தில் நம்ம செஞ்சோம்னா அம்மனுடைய மனமானது குளிர்ச்சி அடையுமாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அம்மனுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் அம்மன் மட்டும் இல்லாமல் அனைத்து தெய்வங்களையுமே நம்ம வழிபடலாம். எந்த நாளில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அப்படி வழிபடுவதனால தெய்வீக அருளை முழுமையாக பெற முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனை வழிபடுவதற்குரிய மாதம் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அம்மனை மட்டும் இல்லாமல் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கும் அனைத்து தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்கும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக இந்த ஆடி மாதமானது சொல்லப்பட்டிருக்குது. அண்ட சராசரங்களையும் தனக்குள்ள அடக்கி இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளாகிய ஈசனே ஆடி மாதத்தில் சக்திக்குள் அடக்கம் என்பது ஆன்மீக மரபாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலையும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபட்டோம்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தியும் அருளும் அதிகரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்படி ஆடி மாதத்தில் எந்த நாளில் எந்த தெய்வத்தினுடைய அருள் நிறைந்திருக்கும், அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த தெய்வத்தை வழிபடுவதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அந்தந்த தெய்வங்களை நம்ம முறையாக வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஆடி மாதத்தில் எந்த தெய்வத்தை எந்த நாளில் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் அனுமனை வழிபடுவது சிறப்பானதாகுங்க. இவரை வழிபடுவதனால நவகிரக தோஷமானது நீங்கிவிடும். ராகு கேது தோஷத்தினுடைய வீரியமானது சற்றே குறையுங்க. அதே போல் திங்கட்கிழமை நாளில் சிவனை வழிபடுவதனால சந்திர தோஷ நிவர்த்தியானது கிடைக்கும். தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வளமானது பெருகுங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானதாகும். இவரை அன்றைய நாளில் வழிபடுவதனால தீராத கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கிவிடும். சொந்த வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது போன்ற யோகமானது உண்டாகுங்க. புதன்கிழமை நாளில் பெருமாளை வழிபடுவது சிறப்பானதாகும். தொழில பிரச்சனை, நஷ்டம், கஷ்டம் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க இந்த நாளில் பெருமாளை வழிபட்டிங்கன்னா தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாங்க. ஜாதகத்தில் குரு தசை பலவீனமாக இருக்கக்கூடியவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாக்கும்.
அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். ஒட்டுமொத்த ஆண்டுகள்லேயே மிக சக்தி வாய்ந்த மங்களகரமான நாளாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம அம்மனையும் அம்பாளையும் குல தெய்வத்தையும் வழிபட்டோம்னா அளவற்ற செல்வ வளமானது பெறுங்க. சனிக்கிழமை நாளில் வெங்கடாஜலபதியை வழிபடுவது சிறப்பானதாகும். ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க, 7.5 சனியிலிருந்து தப்பிக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரியம் குறை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெங்கடாஜலபதியை சனிக்கிழமை நாளில் வழிபடலாங்க. ஆடி மாதத்தில் மட்டும் இல்லாமல் அனைத்து மாதத்துலேயும் இந்த கிழமையில் இந்த தெய்வங்களை வழிபடுவது சிறப்பானதாகும். மிக கடுமையான துன்பங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேணும், எந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட வேணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு தொடர்ந்து அந்த தெய்வத்திற்கு உரிய வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து விடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.